ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு எங்கே போகிறேன்? சால்ட் லேக் சிட்டி சென்டருக்கு போகிறேன். அது கூப்பிட்டது தர்ஷிகா தான் எங்களோட சால்ட் லேக் சிட்டி சென்டருக்கு. அவ்வளோ கொடுத்து வாங்கி ஒன்று சேவைனா நல்லா இருக்காது. 35 சீஸ் இது இருக்கீங்க. 35 சீஸா? நான் என்ன கேட்டேன் உனக்கு என்னடா? ஐஸ்கிரீம் குச்சி யாருக்கு வேணும்? எங்களை விட்டு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க தெரியுமா? அது சில பேர் இந்த கிராஃப்ட் செய்கிறவன். இந்த மணல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஓ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் தாங்க. ஜிடி மார்க்கெட்டுக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சால்ட் லேக் சிட்டிக்கு சாப்பிட வந்த அது சரிப்பட்டு வரையில எங்களுக்கு. அதனால் பார்க்க நோக்கி நடந்துட்டு இருக்க. இந்த அக்காவை பார்க்க எங்களை காலேஜில் படிக்கிற அக்கா மாதிரி இருக்கு. ஒன்றுமே ஆவதானா? நீ திரும்பி திரும்பி பார்க்க வரைக்கும் நிற்க போகிறா. ஐஸ்கிரீம் பத்தாது. சரியா என்ன தெரியல. இந்த வீடுகளை பாருங்க அழகா இருக்கு. அப்படின்னா என்ன ஐடிசி என்ன? ஐ டோன்ட் கேர். என்ன சொல்லுங்க வேன்? ஐ டோன்ட் கேர். இப்படி ஒரு மரத்தில் நடந்த ஆப்பிள் பழம் மாதிரி வந்து காய்ச்சது. அன்றைக்கு சிவராத்திரிக்கு போட்டு வர எப்படி மரத்தில் ஆப்பிள் பழம் மாதிரி ஒரு பழம் உண்டு. ஒரு நான் ஜூம் பண்ணி காட்டினேன். உயரத்தில் இருந்ததில் பிடுங்க முடியல. ஓமாம் இன்னைக்கு லீவு கொடுத்துவியாம். 2 நாள் லீவாம் ஹோலிக்கு. எங்கே போகிறோம்னு தெரியாமலேயே போய்கொண்டிருக்கிறேன். யார் போனால் சரி இப்படி ஒரு வாக்கிங் கொண்டு போயிட்டு வேறு வந்தாங்க. இதுதான் எங்களோட பார்க், ஜிடி பார்க். பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக இங்கே தான் வாருறாங்க. நாளைக்கு வந்து பிறந்த நாளுங்க. இதுக்கு தானே வச்சு வச்சு அவ வந்து இது கொடுக்குறேன் நாளைக்கா ஃபோன் நாளைக்கு ஒரு பிளாக் தரங்க. நாளைக்கு ஒரு பிளாக் ஒன்று வரும் உங்களுக்காக. நான் வடிய வலிக்கிட்டு வரேன் தானே. நான் உங்களுக்கு மூஞ்சி காட்டுவேன். ஓகே அவள் இன்றைக்கு முகம் காட்ட மாட்டா எங்களோட தர்ஷிகா. சரியா எங்களோட தர்ஷிகா அவனுக்கு நாளைக்கு தாருங்க. பிள்ளை அழகா எல்லாம் வடிவா வலிக்கிட்டு வருவா. சரியா நானும் புது குர்த்தி வாங்கினேன் தானே. குர்த்தி போடுறா டின்னருக்கு. பெரிய டின்னர். என்ன டின்னர் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சும்மா போய் வாக்கிங் போட்டு வரும் வாங்க. நான் இதை பின்னேரம் வாக்கிங் போக மாட்டேன் வாங்க. அது அவனை போகும் வரைக்கும் எனக்கு என்ன குர்த்தி இல்லைன்னா வேறு என்ன போடுறது? நான் வேறு என்னடா என்ன பிள்ளை போடுறோம். ஒரே போட்டு சட்டையை தான் போடணும். இந்த பாவாடை வந்து சட்டையையும் அன்னைக்கு பசாரில் வாங்கி சட்டையும் அன்றைக்கு போட்டு விளக்கு எடுத்துட்டேன். வேறு ஏதாவது புது சட்டை போடணும்னு சொன்னால் அந்த குர்த்தி தான் இருக்கு. கிடக்கிற ட்ரெஸ் எடுத்துலாம் கிடக்கிற ட்ரெஸ்லாம் ஒன்று மாதிரி போட்டு பிளாக் எடுக்க வேண்டியதான். எனது ரசிகர்கள் என்னைய குறை நினைக்க மாட்டினோம். நான் அப்படி போட்டேன். இந்த வியூஸ் பார்க்குறவன் ஓ நீங்கள் 5 பேர் இருக்கீங்க. என்ன முக்கியமாக நீங்கள் 5 பேர் இருக்கீங்க. வரும் ஷார்ட்ஸ் வருமாப்பா நிறைய. இது 184 ஆகும். அவ்வளோ ரசிகர்கள் எனக்காக. இந்த ஃபோன்
கேமராக்கு குவாலிட்டி சரியில்லை. பண்ணிட்டு vlog பார்க்குறேன் நான். பார்த்து இப்போ எனக்கு இன்றைக்கு ஓப்பன் பண்ண யூடியூப் மூணாவது. இது இந்த ஃபோன் வந்து கிளியர் இல்லை ப்ளாகுக்கு. அதுதான் நல்ல பரவாயில்ல. அந்த ஃபோன் நீங்கள் விட்டுட்டு வந்ததால இன்றைக்கி இதில் ப்ளாக் எடுக்கிறேன். இட்ஸ் ஓகே ஃபைன். பார்த்தீங்களா வீடுகளை இதான் நம்ம கொல்கத்தா ஜிடி மார்க்கெட் இருக்குது. வீடு எல்லாம் உங்களை காட்டில் வாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கொல்கத்தாவில் இருக்கிற ஸ்மார்ட் பஸார். இது எங்கள் ஸ்மார்ட் பஸார். இங்கே ட்ரெஸ் செக்ஷனில் இப்போ நிற்கிறோம். இது சின்ன பிள்ளைகளோட ட்ரெஸ் செக்ஷன். அங்கே கிட்ஸுக்கு, இங்கே உமனுக்கு, மென்னுக்கு எல்லா செக்ஷனும் இருக்குது. Dear customer, কিছু টেকনিক্যাল প্রবলেমের জন্য